அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1040. தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 109. அன்பானவர்கள, கண்ணியத்திற்குரியவர்கள, மிகப்பெரிய ஆற்றலும் ஆட்சியும் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய நியாமத்துகள் எவருக்கும் கொடுக்கப்படாத அளவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றிலே அவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சொல்லும்போது, வலி சுலைமான ரீஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்லில்லதி பாரக்னா ஃபீஹா வ குன்னா பிகுல்லி ஷைஇன் ஆலிமீன். இன்னும் கடுமையாக வீசும் காற்றையும் சுலைமானுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய ஏவலின்படி நாம் எதை பாக்கியமுடையதாக்கினோமோ அந்த பூமியின்பால் அவரை கொண்டு செல்லும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளை பற்றி நாம் அறிந்தோராகவே இருக்கின்றோம். பாக்கியமுள்ள பைத்துல் முகத்தஸ் அந்த இடத்திற்கு செல்வதற்கும் வேறு இடங்களுக்கு செல்வதற்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த காற்று உறுதுணையாக இருந்தது, அவர்களை கொண்டு சென்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், வலி சுலைமான ரீஹ உத்துஹா ஷஹ்ர வரவாஹுஹா ஷஹ்ர் வஅஸ்லக்னா வஅஸல்னா லஹு ஐனல் கித்ர் மினல் ஜின்னி மை யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹ் ومن يزع منهم عن أمرنا نذقه من عذاب السعير. சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அதனுடைய காலை பயணம் 1 மாத கால தூரமாகவும் இருந்தது. அவனுடைய மாலை பயணம் 1 மாத கால தூரமாகவும் இருந்தது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிக வேகமாக, இப்பொழுதுள்ள விமானங்களை எல்லாம் விட வேகமாக செல்லக்கூடியதாக காற்றை அல்லாஹ் அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். காற்றின் காரணமாக காட்டுத்தீ பரவி பல மாளிகைகளை, நகரங்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கின்றது. அது மலட்டு காற்று, ஈரப்பதம் இல்லாத, தீயை எளிதில் பரவ வைக்கக்கூடிய காற்று. ரஹ்மத்தான காற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதன் மூலம் அவர்கள் பயணம் செய்தார்கள். காலையில பயணம் செய்வார்கள். சாதாரணமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் 1 மாதம் செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் ஒரு காலையிலே அந்த பயணத்தை முடித்து விடுவார்கள். அதே போல மாலையிலே அவர்கள் பயணம் செய்தால் அதனுடைய தொலைவு 1 மாத கால பயண தூரமாக இருக்கும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வாய்ப்புகளை, வல்லமைகளை, ஆற்றல்களை அவன் படைத்தவற்றின் மூலமாக வழங்கினான். தன் இறைவனுடைய அனுமதிப்படி அவருக்கு உழைக்கக்கூடிய ஜின்களிலிருந்தும் வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்வதிலும் நம்முடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறாரோ அவரை கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பின் வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்றும் எச்சரித்தோம். ஆக எச்சரிக்கப்பட்ட அந்த ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் ஏவிய வேலைகளை எல்லாம் செய்தது. ஜின்களை பொறுத்தவரையிலும் நாம் அவைகளை பார்க்க முடியாது. நெருப்பினால் படைக்கப்பட்ட அவைகளை நாம் பார்க்க முடியாது. ஜின்களின் தலைவனான இப்லீஸ், ஜின்களிலே மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள், அவர்கள் நம்மை உற்று நோக்கிய வண்ணம்
நம்மை வழிகெடுப்பதற்காக எல்லா விதமான கைங்கரியங்களையும் காரியங்களையும் செய்த வண்ணம் சதாவும் மனிதனை எரிநரையில் தள்ள வேண்டும், அவனை நெருப்புக்கு கொண்டு செல்ல வேண்டும் சென்றுவிட வேண்டும் என்பதற்காகவே பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய ஷைத்தான்களாகிய ஜின்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்து அவர்களுடைய கட்டளைகளை, அவர்களுடைய ஏவல்களை எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியதாக அந்த ஜின்கள் இருந்தன. அவை அவருக்காக அவர் விரும்பிய உயரமான மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகங்கள் போன்ற பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியா பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அந்த ஜின்கள் மிக கடுமையான மனிதர்களால் இயலாத வேலைகளை எல்லாம் அவைகள் செய்தன. அது மட்டுமல்ல, அவைகள் என்ன செய்து கொண்டிருந்தன என்றால், இன்னும் ஷைத்தான்களிலிருந்து அவருக்காக கடலில் மூழ்கி முத்தெடுத்து வரக்கூடியவர்களையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். இது தவிர மற்ற வேலைகளையும் அந்த ஷைத்தான்கள் செய்யும். அன்றியும் நாமே அவற்றை கண்காணித்தும் வந்தோம். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகள் வேலைகள் ஒழுங்காக செய்கின்றனவா, அந்த வேலைகளே ஏதாவது குறைவு ஏற்படுத்துகின்றதா, ஷைத்தான்கள் சுலைமானுடைய கட்டளையை முழுமையாக செயல்படுத்துகிறதா என்பதையெல்லாம் அல்லாஹ் கண்காணித்தவனாக பார்த்து கொண்டிருந்தவனாக இருக்கின்றான். அதன் காரணமாக ஷைத்தான்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தன. எந்த அளவுக்கு என்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டது அறியாமல் அவைகள் வேலை செய்து கொண்டிருந்தன என்பதை பெரிதொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.